நேற்றைய தினம் ஒரு செய்தி நான் பார்த்தேன். அந்த செய்தியில் தகவல் தொழில்நுட்பம் நம்முடைய ஐடி எக்ஸ்பிரஸை பொறுத்து மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஒரு விஷயத்தை முழுதாக நான் என்ன சொன்னேன்னு தெரியாமல் அவர் சொல்வது உண்மையாக சிரிப்பு தான் வருது. டைடல் பார்க் பொறுத்தவரையில் அமைத்தது அதிமுக என்ற விதத்தில் நான் சொன்னேன்னு சொல்கிறார். நான் அதை சொல்லவே இல்லை. டைடல் பார்க்குக்கு முன்னாடியே அவர் இந்த டைம் லைனை பார்க்கணும். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷனோட இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91 96 இருக்கும்போது தகவல் தொழில்நுட்பம் பொறுத்தவரையில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மிக அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை சார்ந்து மேலும் வளர்கின்ற நாடுகளில் ஏற்படும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் அவர் போய் கல்வெட்டை போய் பார்க்க சொல்லுங்க. எல்நெட் முத அடித்தளம் ஒரு OMR ரோட்ல எல்நெட் அந்த கல்வெட்டு பார்த்தாலே தெரியும். 92 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நான் அடிக்கல் நாட்டப்பட்டு. ஏன்னா அதுதான் மென்பொருள், அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுத்தையும் மேனுஃபேக்சர் செய்யறது, அது சார்ந்த சொல்யூஷன்ஸ் பொறுத்தளவு கொடுப்பதற்கு எல்நெட் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 92 இது பண்ணாங்க. தொடர்ந்து தகவல் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். இவங்க ஒரே ஒரு டைடல் பார்க் தான் பண்ணாங்க. ஒரே ஒரு டைடல் பார்க் பண்ணாங்க. வாஜ்பாய் அவர்கள் ஓபன் பண்ணாங்க. ஆனால் 2001 2006 ஒட்டுமொத்தமாக ராஜீவ்காந்தி எக்ஸ்பிரஸ் வே அந்த ஐடி காரிடோர் பொறுத்தவரையில் அதை FSI எல்லாம் தளர்வு செய்து பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் அங்கே கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், அதாவது இவங்க பண்ணது ஒரே ஒரு டைடல் பார்க் கிட்டத்தட்ட 150 200, அதாவது நம்ம காக்னிசன்ட், விப்ரோ, டெக் மஹேந்திரா போன்ற பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அங்க வந்தது. கிட்டத்தட்ட 150 டைடல் பார்க்குக்கு ஈக்குவலான கம்பெனிஸ் வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த கொஸ்டின் எதனால அரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவர் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாம என் மேல ஒரு அக்யூசேஷன் வச்சாரு. இந்த மாதிரி டைடல் பார்க்க ஏடிஎம்கே கொண்டு வந்து சொல்லிட்டு நான் அதை சொல்லவே இல்லை. முதல்ல முழுசா என்ன விஷயம் சொன்னாங்க அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும் மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரையில. இன்னொன்று, நான் கேட்ட கேள்விக்கு பதில் காணும். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, 2021 போல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் லே ஆஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த டெக் மஹேந்திரா, காக்னிசன்ட், TCS, விப்ரோ, அதுக்கப்புறம் ஒரு 25 கம்பெனிஸ் ப்ராஃபிட் மோஷனோட, ப்ராஃபிட் இன்டென்ஷனோட, கம்பெனியோட ஒட்டுமொத்த அவங்களோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக அவங்க என்னன்னா லே ஆஃப்ஸ், ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பணியிலிருந்து தூக்குகின்ற, நீக்கம் செய்கின்ற வேலையில அவங்க ஈடுபடுறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது பெருங்குடியில் இருக்கக்கூடிய பசங்க, நம்முடைய பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய பசங்க, நம்ம OMRல இருக்கக்கூடிய துறைப்பாக்கம், ஷோலிங்கநல்லூர் சார்ந்தக்கூடிய பசங்க இதனால வேலையில போயிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் வேலையிலிருந்து தூக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடுமையாக அவங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இதுதான் என்னோட பிரைமரி கொஸ்டின். நம்முடைய இளைஞர்கள் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 2000-3000 இளைஞர்கள் ஒவ்வொரு கம்பெனியிலும் வேலையிலிருந்து தூக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து, நம்முடைய இளைஞர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசாதவர் தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். அது குறித்து தான் நான் கேள்வி எழுப்பினேன். இது வரைக்கும் பதில் காணோம். திமுகவும் சரி, பாஜகவும் சரி, ஒட்டுமொத்தமாக அவர் நம்பிக்கை வைத்திருப்பது பணத்தை வைத்துதான். பணத்தை வைத்து வாக்குகள் வாங்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்காங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா நேற்று கூட திமுகவின் நாடாளுமன்ற கால் மேல கால் போட்டுட்டு மக்களை அட்ரஸ் பண்ற விதெல்லாம் என்னன்னா, என்ன கடைசியில பணம் கொடுத்து நம்ம பணத்தை வச்சு வாக்குகள் வாங்கலாம், அந்த ஒரு மெதப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம். எங்களை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா நாங்கள் மக்களை நம்பி இருக்கோம். இவங்களை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா பணத்தை நம்பி இருக்கிறாங்க.